இன்னைக்கு எதிர்பார்க்கல. நான் இன்னைக்கு கொடியேற்றுவோம் எதிர்பார்க்கல. என்ன அப்படின்னா, நம்முடைய பள்ளியில் நிறைய நிகழ்ச்சிகள் கல்வி ஆசிரியர் சார்பாக நிறைய நிகழ்ச்சிகள் கூட தேசிய வாக்காளர் தினம் சப் கலெக்டர் நமக்கு நடத்தி கொடுத்தாங்க. பெரிய நிகழ்ச்சி நடத்துவது அந்த இந்த தருணத்தில் நமக்கு பல தகவல் கொண்டவர்கள் நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்து கல்வி ஆசிரியர் அவர்கள் நம்ம போது தான் இந்த வாய்ப்பாக இருக்கலாம். கிடைக்கவே கிடைக்காது. இப்படி மைக் கொடுத்து பேசுறதே எங்களுக்கு இன்னுமே கைக்காலாம் நடக்குது. ஆனால் நீங்கள் மைக்கை கொடுத்து நல்லா அழகாக அருமையாக பேசுறீங்க. அதுக்கு நிறைய முயற்சிகள் கல்வி ஆசிரியர்கள் எங்களை ஊக்கப்படுத்துகிறாங்க. இந்த நேரத்தில் கல்வி ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த குடியரசு தினம் அப்படிங்கிறத நம்ம சாதாரண தீபாவளி பொங்கல் அதெல்லாம் ரொம்ப கிராண்டாக கொண்டாடுறோம் இல்லையா? அதெல்லாம் நல்லா தீபாவளிக்கு புதுமொழி எடுக்கிறோம், பொங்கலுக்கு அனைத்து உண்மையான எங்களுக்கெல்லாம் வருஷத்துல ஒரு நாள் எப்பயாவது தான் ஒரு துணிமணி கிடைக்கும். புது துணிமணி எப்பயாவது ஒரு நாள் தான் போடுவோம். வருஷத்துல தீபாவளி தான் போடுவோம், பொங்கல் தான் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நாளுமே பிறந்த நாளைக்கு எல்லா நாளுக்குமே புது துணிமணி அரசாங்கம் நமக்கு வருஷத்துக்கு 4 முறை உங்களுக்கு இந்த துணி தராங்க, யூனிஃபார்ம் இல்லையா? இது நம்முடைய காமராஜர் காலத்திலிருந்து அவங்க கொண்டு வந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் சீருடை கொண்டு வந்து அவர்தான் எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்தார். அப்போ அந்த சீருடையுமே நாம் புதுசாக வச்சிருந்து குடியரசு தினத்தன்னைக்கு சுதந்திர தினத்தன்னைக்கு போடலாம். அதுவே நமக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம். இந்த குடியரசு தினம் சுதந்திர தினம்ன்றத நம்ம ஒரு சாதாரண ஒரு கடமையாக நினைச்சு செய்யாம நமக்கு அந்த உணர்வு வரணும், நாட்டோட உணர்வு நமக்கு வரணும். நம்ம நாட்டுக்கு என்ன செய்யணும், நமக்கு நாடு என்ன செஞ்சுங்கிறத நம்ம நாட்டுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். அந்த சீருடைய அணியும் போது உங்களுக்கு அது ஒரு சிந்தனை வரணும். நம்ம நாட்டுக்காக என்ன செய்ய போறோம். நம்ம அப்துல் கலாம் அவர்கள் நம்முடைய தமிழகத்தில் மிகப்பெரிய குடியரசுத் தலைவரா அவர் நம்ம சொல்றோம். அவர் இறந்தடைக்கு பார்த்தீங்கன்னா நாடே அங்கதான் இருந்துச்சு. அப்துல் கலாம் அவர்கள் இறந்தடைக்கு அதை நம்ம நாடு போனால் அங்கதான் அவருடைய இடத்துல தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய எல்லாரும் சிறந்த அப்துல் கலாம் தான் உருவாங்க. உங்களால் முடியும், எல்லாராலையும் முடியும். நம்முடைய கலைஞர் சொல்லுவாரு, கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லுவாங்க, நான் என்று சொல்லும் பொழுது நம்முடைய உதடுகள் என்ன செய்யாது, ஒட்டாது. நாம் அப்படின்னு சொன்னாதான் நம்முடைய உதடுகள் ஒட்டும். அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க, நாம் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். நம்முடைய நாட்டை நம்ம எப்படி வளப்படுத்தணுமோ அதுக்கு நீங்க உங்களை இப்போதையே தயார்படுத்துங்க விஷயம். அது நிறைய வாய்ப்புகள் நமக்கு தலைமை ஆசிரியர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நீங்க நல்ல சிறந்த பிற்காலத்தில் சிறந்த தலைவர்களா வர முடியும்ன்றாங்க. வர முயற்சி பண்ணுங்க. நான் 2025ஆம் ஆண்டுல இந்த தருணத்துல எனக்கு இந்த கொடியேற்றும் சிறப்பை தந்ததுக்கு தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எதிர்பார்த்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவ உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.